இல்ல நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட அதிகாரி? என்னையவே வந்து பார்த்தீங்கன்னா, பால் கணக்கு பார்க்க சொல்லிட்டீங்களா? அப்படின்ற மாரி இன்னைக்கு ஒரு முக்கியமான அதிகாரி. அதாவது திமுக ஆட்சியில வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய அதிகாரியாக, அதாவது உளவுத்துறைக்கே வந்து பார்த்தா ஏடிடிஜிபியா இருந்த ஒருத்தரை இன்னைக்கு நீ இந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, நீங்க போய் வந்து பால் கணக்கு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காப்புல. யார் என்னன்றதை வந்து நம்ம இன்னைக்கு காணொலி பார்ப்போம். அதாவது டேவிட்சன் ஆசீர்வாதம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அதன் பின்பு படிப்படியாக அசிஸ்டன்ட் கமிஷனர், எஸ்பி, ஏடிஎஸ்பி, அப்புறம் கமிஷனர் சொல்லி வந்து பல ரேங்க் வாங்கிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிடிஜிபி ரேங்க் வரைக்கும் வந்தவர். இவர் திமுக அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பல கெட்ட பேர் வாங்குறதுக்கு உண்டான காரணகர்த்தாவாக இருந்தவர். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தது, ஒரு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக வந்து அனைத்து பொதுமக்களும் வந்து பரிதாபப்படக்கூடிய நிலைமையில் ஒரு டிஎஸ்பி பார்த்தாங்க. அவர் யாருன்னா மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு குற்ற வழக்கம், எந்த ஒரு லஞ்ச வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்ட ஒரு நபர், பேர் வாங்கிய ஒரு நபர் வந்து நடு ரோட்டில் தனக்கு வந்து வாகனம் கூட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறத வந்து ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக வைரல் ஆகுது. அங்கே ரோட்டில் போகிற வர மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க, சார் நான் வாங்க சார், நான் இருக்கிறேன் சார், நான் ட்ராப் பண்ணுறேன் சார், வாங்க கூப்பிட்றாங்க. இல்லை தம்பி பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோட்டில் ஒரு நடந்தே போகிறாப்புல. கடைசியில் வந்து நடந்து போனதுக்கப்புறம் அவர் என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாப்புல. 1-2 குற்றச்சாட்டுகள் கிடையாது. இந்த மாதிரி வந்து துறையில் வந்து ஒரு நேர்மை கிடையாது, பணிச்சுமை கூட 2வது விஷயங்க, ஒரு அதிகாரிக்கு வந்து பார்த்தா மரியாதை கிடையாது, ஒரு டிஎஸ்பி எனக்கே வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ காவல்துறை எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வாரமாக ஒட்டுமொத்த தமிழ் மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரேசன்ற வார்த்தையை வந்து தொடர்ச்சி உச்சரிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக வந்து சொன்னதுக்கெல்லாம் காரணம் யார்? இவர் வந்து மாற்றலாம் சரியா இருங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. இவங்களாம் வந்து நேர்மையற்ற அதிகாரி, இவங்களால தான் அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி இவரையும் செந்தில்வேலன்ற ஐபிஎஸ் இன்னொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து குற்றச்சாட்டு பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி மத்தியில் வந்து ஹாட் டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. அது என்னன்னா, இவர் அனைத்து அரசு அதிகாரிகள் ப்ளஸ் அரசியல்வாதிகளுடைய ஃபோன் காலை வந்து ஒட்டு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறையா வெளியே வந்து பார்த்தோன்னா பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு ஒட்டு கேட்குறாரு, ஒட்டு கேட்டு வந்து பார்த்தோன்னா அந்த ஆடியோ கிளிப்பை வந்து கசிய விடுறாப்புல அப்படின்ற மாதிரியும், நாம் தமிழ் கட்சி சீமானும் சாட்டை துறைமுகம் இவங்க பேசின ஆடியோ கூட வந்து இவர் தான் வந்து லீக் பண்ணி விட்டாப்புல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக வச்சுட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு, பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. அடுத்து கடைசி அந்த வழக்காகவும் பதிவு செய்யப்பட்டுச்சு. மத்திய உள்துறையில் போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு போலியான பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறாரு, போலியான அவங்க வச்சு பாஸ்போர்ட், இந்திய பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது வழக்காக பதிவு செய்யப்பட்டு அது வந்து நீதிமன்றத்துக்கு வந்து சென்றுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பல விதமான ஒரு குற்றச்சாட்டுகளுக்கும் பல விதமான வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயத்துக்கு, குற்றச்சாட்டுன்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயத்துக்கு வந்து அதிகம் மாட்டியவர் தான் முன்னாள் ஏடிடிஜிபியாக இருந்தால். அதாவது இந்நாள் ஏடிடிஜிபி தான், பட் ஆனால் துறையை வந்து மாற்றிட்டாங்க. இந்த துறை வந்து எதுனா ஆவினில் போயிட்டு வந்து கணக்கெடுக்க பார்க்கறது, கண்காணிக்கிற வேலையை வந்து அங்கே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2வது இவர் கீழே இருந்த அதிகாரி ஒரு யாராவது 1-2 பேராவது வந்து இவர் வந்து நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க, இவர் மேலே ஏன் இப்படிலாம் குற்றச்சாட்டு பண்ணுறீங்கன்ட்டு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஆனால் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசு வந்து நிறைவாக இருக்குமோ இல்லையோ, டிஎஸ் சுந்தரேசன் அவர்களுக்கு வந்து இந்த விஷயமானது சந்தோஷமாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அமுதா ஐஏஎஸ், உதயச்சந்திரன் ஐஏஎஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேவிட்சன் ஆசீர்வாதம். இந்த டேவிட்சன் ஆசீர்வாதமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் இருந்தாப்புல, அதாவது ஒரு காத்திருப்பு பட்டியல் தான் இருந்தார். பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும், டிஜிபியாக வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாப்புல, இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமாக தான் இருக்குது, அதனால் வந்து கடைசி காலத்தில் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து வேற ஒரு லாபி மூலமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பதவியும் கொடுத்ததாக தான் வந்து இன்னைக்கு பேசப்படுது. என்ன லாபின்றதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களாக நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க, ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச லாபி தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் மக்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் விசுவாசமாக இருக்கிறது பேரில் தான் வந்து கடைசி காலத்தில் வந்து அவங்க ஏதாவது விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. இதுதான் வந்து யதார்த்தமான விஷயம். அரசு அதிகாரிகள்ன்றது அவங்க சொல்ற விட மக்கள் அதிகாரின்னு சொல்லணும். அவங்கள நீங்கள் பப்ளிக் ஆஃபீஸர் அப்படின்ற சொல்ற விட வந்து பப்ளிக் சர்வன்ட் சொன்னாதான் அந்த விஷயம் மனசில் வந்து தோணும். நம்ம மக்களுக்கு வந்து சேவை செய்ய வந்தவங்க, நம்ம மக்களுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் எவ்வளோ தூரம் தான் சார் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க. ஆனால் எவ்வளோ நாள் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுருப்பாங்க, எத்தனை ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, என்ன பண்ணால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து இவர் இப்படி தான்ப்பா,
அவர் விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இருக்கணும். 2010க்கு அப்புறம் 11க்கு அப்புறம் டிஎன்பிசியில் எழுதி வந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. நேர்மையான அதிகாரிகள் இருந்தாலும் அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறை ரீதியாக எவ்வளவு வருது எவ்வளவு போகுது அந்த விஷயத்தெல்லாம் மானிட்டர் பண்ணி உன் இதில் வந்து உன் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, இந்த ஊராட்சி துறையில் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அதில் எனக்கு கமிஷன் கொடு அப்படின்ற மாதிரி வந்து அரசு அதிகாரிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் புலம்புறதை பார்க்கலாம். ஸோ இந்த நிலை வந்து இப்போ இருக்க புதிய அரசாங்கத்திலேயாவது வந்து மாறுதா இல்லையன்றதை வந்து மக்கள் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டு 5-6 நாள் தான் ஆகுது. இந்த போக போக இவங்க என்ன மாதிரி கொண்டு வராங்க, அரசு அதிகாரிகள் வந்து யார் யார் நியமிக்கிறாங்க, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றதை கண்டிப்பாக நம்மளும் கண்காணிச்சுட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.